இப்போ நான் இந்த இடத்துல ஒரு நியூ காலம் வந்து ஆட் பண்றேன். இந்த நியூ காலம்ல என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆர்டர் ப்ரியாரிட்டி அண்ட் வந்து என்னோட ம். ப்ராஃபிட். ஸோ இது ம். ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நான் ஒரு அவுட்புட் எடுக்க போறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண ஓகே. போறது தான் அண்டு. ஸோ நான் இந்த இடத்துல ஓகே. அண்டுன்ற என்னோட டாக்ஸை ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் ம். பண்ணிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் லாஜிக் ம். என்னன்னா என்னோட ப்ராடக்ட் ப்ரைஸ். என்னோட ம். ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தென் ஒரு 25ன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னோட ப்ராடக்ட் சரி. ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தென் 25 இருக்கணும். கமா ம். கொடுத்துட்டு என்னோட செகண்ட் லாஜிக் என்னன்னா என்னோட ஆர்டர் ப்ரியாரிட்டின்ற ஒரு காலம் வந்து இதுல வந்து கிரிட்டிக்கலா இருக்கணும் அப்படின்றத நான் இங்க பாஸ் பண்றேன். ஓகே. ஸோ இல்லைன்னா மேல மீடியமே இருக்கு. ஸோ மீடியமே நான் பாஸ் பண்றேன். ஸோ டெக்ஸ்ட் பாஸ் பண்ணும்போது டபுள் கோட்குள்ள தான் பாஸ் டபுள் பண்ணணும். கோட்ஸ் வேணும். ம். ஸோ இப்போ நான் இந்த அண்டை க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ட்ரி தரேன். இப்போ அண்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ரெண்டு லாஜிக் கொடுத்துருக்கோம்ல. ரெண்டு ம். லாஜிக் மீட் ஆனா மட்டும்தான் அவுட்புட் ட்ரூன்னு வரும். எதனா ஒரு ம். லாஜிக் மீட் ஆகலனா கூட அவுட்புட் வந்து ட்ரூன்னு வராது. ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ம். ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ ம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் என்னது ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தென் 25 இருக்கணும். ஆர்டர் ப்ரையாரிட்டி ஈக்குவல் டு மீடியமா இருக்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் ம். ரெண்டுமே வந்து மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு ம். மேட்ச் ஆனது அதோட அவுட்புட் என்ன வந்திருக்கு எனக்கு ட்ரூன்னு வந்திருக்கும். ஸோ எதெல்லாம் ஆமா. மேட்ச் ஆகல இங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கண்டிஷன் எனக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஃபுல்லாவே மீடியம் தான். பட் என்னோட ம். ப்ராடக்ட் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 25 இல்ல. கிரே- ஸோ ஆமா. அதனால தான் எனக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ம். ஓகேங்களா. ம். ஸோ இதுதான் அண்டோட கான்செப்ட். இந்த அண்டை வந்து நம்ம வந்து சிம்பிள்லயும் யூஸ் பண்ணலாம். சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த அண்டை நான் வந்து என்ட்ரி பண்ணாம அண்டுன்றதை ம். எரேஸ் பண்றேன். ஸோ இது ஃபுல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இந்த கமா போட்டிருக்கேன்ல. இந்த ஆமா. கமால டபுள் அண்டுன்னு போட்டு நான் என்ட்ரி கொடுத்தேன்னா எனக்கு வந்து அண்டு லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். ஓ. ஸோ இது வந்து அதோட ஷார்ட்கட். ஓகேங்களா. ஓகே. ஸோ நீங்க அண்ட் லாஜிக்கோட ஷார்ட்கட் வந்து டபுள் அண்ட் ஆமா சிம்பிள். டபுள் அண்ட் நீங்க ஃப்ரண்ட்லயும் அண்டு போட்டு ஓபன் பிராக்கெட் கொடுத்து ரெண்டு லாஜிக் எழுத வேண்டியது இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ம். லாஜிக் போட்டு ரெண்டு அண்டு போட்டு அகைன் இன்னொரு ம். லாஜிக் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து அண்டுல வந்து ஒர்க் ஆகுது. நம்ம அண்டுன்னு எழுதலாம் இந்த மாதிரியும் எழுதலாம். ஓகே. இது கிளியர் தானே. கிளியர். ஸோ இப்போ நான் இது வந்து ஆர் பண்ண போறேன். ஆருக்கு எப்படி பண்ண போறேன்னா அதோட ஷார்ட்கட் இந்த மாதிரி டபுள் லைன். ஸோ டபுள் அண்டு போட்டோம்னா அண்டா ஒர்க் ஆகும். இந்த மாதிரி டபுள் லைன் போட்டீங்கன்னா என்ன வரும் ஆரா ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆர்ல என்ன வரும்னா எய்தர் எதனா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அது எனக்கு ட்ரூன்னு தான் அவுட்புட் வரும். ஸோ நான் இந்த இடத்துல என்னோட இது ப்ராடக்ட் இல்லைன்னா அதுங்கிற மாதிரி. ஆ இது இல்லைனா ப்ராடக்ட் பிரைஸ் கிரேட்டர் than 25 இருக்கணும். இல்லைனா எனக்கு ப்ராடக்ட் ப்ரையாரிட்டி மீடியமா இருக்கணும். ரெண்டுத்துல எது இருந்தாலும் எனக்கு ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு. output வேணும். எனக்கு ரெண்டுமே மேட்ச் ஆகலனா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் ஃபால்ஸ் கிடைக்கும். எதனா ஒண்ணு ஃபால்ஸ் மேட்ச் வரும். ஆயிட்டா கூட எனக்கு அவுட்புட் வரும். அதுதான் ஆரோட லாஜிக். ஓகே. ஸோ இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஃப்ரண்ட்ல அண்டு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஆர் ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ரெண்டு லைனையும் எடுத்துட்டு கமா கொடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இதுவும் ஆர் ம். லாஜிக் ரன் ஆகும். ஓகே. ஓகேவா.